காலையில் தோசை சட்னி சாம்பார் தோசை வேறு மூக்கடல நேற்று உள்ள குழம்பு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் முட்டை ஆம்லேட். ஓ செம மசாஜ். பாப்பா கை எக்கச்சக்கமா வருது. நிறைய வருது. குழந்தை கை இன்னொன்று நிறைய வருதோ. அதனால நைஸா தொடங்குது. ஏய் நைஸா என்ன இது பண்ணிட்டு டைவர்ட் பண்றியா? ஹெல்மெட்டு தான் போடணும். 2 பேர் போனால் 2 பேரும் ஹெல்மெட்டு தான் போடணும். ஒரு எலிஃபண்ட் நிற்குது. ரோட்லேயே நிற்குது ஒரு எலிஃபண்ட். அப்படிதான் ரோட்லேயே நின்று வர்ற வீட்டில் சாப்பாடு கேட்குமாமே. தெரியுதா? இங்கே பாருங்க, வைல்ட் எலிஃபண்ட் தான். ஆமாம், பாவம் எதுவும் கிடைக்கல போல இருக்கு. இது பாருங்க, இன்னொன்று அங்கே ஒன்று இருக்குது. இப்போ ரோடெல்லாம் இந்த ரோடெல்லாம் எலிஃபண்ட்டாக தான் இருக்குது. ஆமாம், இது வைல்ட் எலிஃபண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இது வந்து பஸ் ஸ்டாண்ட். அதை பாருங்க, அவங்க தொடப்பம். அது வந்து தென்னந்தொடப்பம். கீழே வந்து குச்சி மாதிரி போகும். And you can see some activities there, and you can see how to prepare roti and coconut sambal. Then you can taste it. Then you can get a herbal drink also. Now you come back here by tuk-tuk or hand tractor. Okay. This one is how much? This package of 10 person, $50 $90,000. ஒருத்தருக்கா? எல்லாத்துக்கும் சேர்த்து 2,500. கம்மி பண்ண சொல்லுங்க. போட்டோ poor India. No, I know you are from India. Okay, you tell me the rate. You tell me. We are interested to go. We don't want to avoid. 40,000 here. Then the catamaran in the village. Catamaran? Boat la poitu. Boat la poitu. Adu katnara adu. Oh, catamaran adu. Happy take. Cut shot anything. Oh. This is the place that I am coming, no? So that is the No, I am believing this place. Okay. Water bottle. Chocolate, sunny bottle. Papa, cap. உட்காரு. ஆமாம், இரு. அவங்க அப்பா ஏறும்போது மட்டும். நான் ஏறும்போது வண்டிக்கு வெயிட் ஜாஸ்தி. நான் ஓ take care about the child. அங்கே இருக்கட்டும். எப்படி என் பேக் எடுத்து பண்ணி அங்கே இருக்கட்டும், சேஃப்டாக விடாது. ரோட்ல போகும்போதா புல்லட் கார்டு? ஆமா, அதான் நீ குறைஞ்சு குட்டிட்டு நல்லா இருக்கிறானே. 5 பேர் 1250 ரூபா. இனி பூமிக்கு வந்த நாள் ராகினி, இனி மறுபிறவி ஏற்ற நாள். பத்தியாடி டாடி இது வரைக்கும் 9 தெரியல. மாட்டு வண்டியிலேருந்து பாடுங்கடி. ஹாப்பி பர்த்டே டு யூ,
Happy birthday to you. Happy birthday to Raini. Happy birthday to Raini. என் எஸ் பர்த்டே ராயினி. என் பர்த்டேக்கு அப்புறம் அடுத்து ஓம் பர்த்டே தான் நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். எந்த ஃபஸ்ட்டு எங்கே கொண்டாடினோம் நம்ம? அந்தமான். ஓகே ஓகே ஓகே. தண்ணி வருதுறீங்க, ஏதோ இது வருது. சென்ட்ரலில் உட்காந்தா அதுங்க கழுத்து வலிக்காதுடி. நீங்கள் எவ்வளோ முன்னாடி உட்காந்தீங்களோ அவ்வளோ கழுத்து வலிக்காது. கொஞ்சம் இப்படி தள்ளி உட்காந்துங்க. பாதையில் போயிட்டு முள்ளக்காட். இந்த குதியில் அப்படியே தூக்கிட்டு பத்தியா, அந்த சதாலாம் அப்படியே தூக்கிடும். பூசாரிங்களுக்கு அந்த இது தூக்குவாங்கல்ல. ஆமா, இங்கெல்லாம் இது வேணும். ஆமா, இங்க ஒரு பட்டி மேல வந்துருக்கு. ஓடிச்சா இது மங்கி தானே. இங்கே வாங்க குருவி, இங்கே வாங்க. வித்தியாசமான மங்கி பார்த்தோமே கோட்ல, அதே மங்கி. 3 வழி இருக்கு. எந்த வழியில என்ன நம்ம தூக்கிட்டு இருக்கோம்? கீழே வச்சுட்டேன். மேலே வச்சு அங்கே ஓட்டையில் வந்துடும். Bullock cart finished. Now boat riding. ஓகே. போட் ரைடிங் எந்த பக்கம் இருக்கு? ஓ, இவரு தான் டிரைவிங் போட்டுமா? அங்க இருந்து எட்டி பார்த்துன்னு இருக்கான். என்ன எங்கடி சம்முக்கு மட்டும் தொப்பியை குத்துறேன். எங்கடி இருக்கா? மரத்து மேல இருக்கு. ஒளிஞ்சிக்கிட்டானா? இதுலேயே பழம் இருக்குடி, பழமாக ஊதுடி. என்ன படம் தெரியல என்னன்ட்டு. கடலிங் எது இருக்கு? ஏதோ போங்க, இன்னும் முன்னாடி போனால் தான் தெரியுமா. ஆமாடி, அந்த பக்கம் பறந்து போகுதுடி, நானும் பார்த்தேன். இது பீஹன். பீகாக்ன்றது ஆமாம், அது பீஹன். ஓ, ஏதோ பறக்குது. ஆஹா, அழகாக பறக்குது. மேலே உட்கார மாதிரி இருக்குடி. பரவாயில்ல, எப்படியோ ஐடியா பண்ணி செய்கிறாங்க பாரு. ஓ, அது மேலே உட்காந்துற மாதிரி. போயிட்டு வந்தாடி மேலே ஏறி அடி சூஸ் பேக்கை போட்டுருக்கா. எங்கே வாங்கினது அது? நல்லா இருக்குது. நான் எப்போ வாங்கினேன் பார்த்து அதோ இந்தியன் ஆட்டிடியூஸ் எப்படி வாங்கினேன் நான்? ஹாய். ஏற்பா ஒருத்தர் ஏறுங்க. மாற்றி உட்காருங்க. அந்த பக்கம் உட்காரு, பேலன்ஸாக உட்காருங்க. தாத்தா வராங்க. தாத்தா மேலே அன்பு தாசிரி அவளுக்கு. பார்த்து ஏறு. தட் சைட் ஆல்சோ யூ ஹேவ் டு சிட். ஐ வில் சிட். நோ. Seat and train other side. டர்ன் பண்ணிக்கவா? ஓகே, நீங்கள் அப்படியே உட்காந்துக்கோங்க. இந்தா வாங்கப்பா, பத்திரமா கொடுங்க. பக்கம் எடுக்காதீங்க, வெயில் இருந்தாங்க. வாங்க. பேலன்ஸ் என்னடா ராய்? வெரி குட் மெத்தட். ட்ரூரோ மிஸ்டர் ரவிட்ட நான் கிங்ஃபிஷர் எங்க வீட்டுக்கு வரும்னு சொன்னா நம்பவே மாட்டாரு சார். இல்லை, நம்ம வீட்டில் பக்கத்தில் அவ்வளோ பெரிய காலி இது இருக்குல்ல, அதனால் வரும். நிறைய பேருக்கு பிரபா பொண்ணே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்களாம். என்ன இருக்கு? போயிட்டு நம்ம வீட்டில் நிறைய கிங்ஃபிஷர் வரும், அது மாதிரி அந்த தேன் சீட்டு வரும். நல்லா இருக்கு. இல்லை லேக்கு அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற லேக்கு. அது வந்து இதுதான். கொடைய கொஞ்சம் வச்சுனா நீ தள்ளி உட்காந்து பிடிச்சிக்கோ. இங்கே பாரு பாரு பாப்பா, எங்க கிட்டி பாப்பா. 10-15 அடியா பார்த்து உட்காருங்க. அப்படியே 10 ஃபீட்டா? 10 ஃபீட்டா? ஹாய்.
No fear, no. அந்த ஓரத்தில் இருக்கு பார்த்தியா, அது ஒரு கீரை குட்டிமா. இது அது ஒரு கீரையா அந்த ஓரத்தில் இருக்கு பாரு. இந்த மாதிரி தான் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. எனக்கு என்னமோ அது என்னமோ நாரிச்சு தானே. ஆமாம், எனக்கு சுத்தம் பிடிக்கல. நிஜம்தான், ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. அதனால தான் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கீரைக்காரம்மா கொண்டு குத்துச்சு. நல்லா இருக்கும் அந்த கீரை. கிரெயின் குச்சி குச்சிப்பா. ஏ கொக்கு பர பர கோழி பர மைனா பர பர மயிலே பர. அங்கே ராயினி அங்கே போயிருக்கும் போது அப்படிதானே இந்த ஏர்போர்ட்டில் போனோம். போயிட்டு குரோக்கடைல் பார்த்தோம். நிறைய குரோக்கடைலாக இருந்தது. சவுண்ட் ஆகாது. நாங்கள் மோட்டர் சவுண்டு ஹெவியாக இருந்தது. Even that is no, not allowed because fish will die. Not allowed. Only fan outside. நல்லா இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கா? சோ பியூட்டிஃபுல். பெரிய லேக்காக இருக்கு பாருங்க. நான் கொடை இல்லாமல் ரொம்ப அப்படி கரிச்சு போயிருக்கோம். கொடையோட சூப்பராக இருக்கு. ஏய், எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கட்டுமா? ப்ளசண்ட்டாக பார்க்க. இப்படி திரும்பி பார்க்குறீங்களா? சந்துரு இப்போ இறங்கி போட்டை ஓட்ட போறாரு. போட்டுக்காருக்கு ஆப்போசிட்டாக இறங்கி உட்காந்துக்கிட்டாரு. நாங்கள் நல்லா ஸ்பீடாக போகணும். போட்டுக்காரே ஸ்பீடாக ஓட்டுங்க. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ. போடுங்க நல்லா. போடுங்க. அப்படி சூப்பராக போடணும். நாங்கள் இருக்கோம் பாருங்க. கொடை வச்சுட்ருக்கோம். கேப் வச்சுட்ருக்கோம். ஓப்பன் பிளேஸ்னால செம்ம வெயில் அடிக்குது. மேலே வந்து இதே கிடையாது, கூரை கிடையாது. But you have to bring more money. India not allowing money. அங்கே பாருங்க, Problem. அந்த கட்டை ஃபுல்லாக பேர்ட்ஸ். ஓ, அந்த பக்கமா இருக்காங்க. எங்கடி போகுது? மேலே போகுது. ஒரு மரமே மூழ்கி இருக்கு பாரு. ஆமாம், பார்த்தேன். அங்கே பாருங்க, அந்த மரத்து கிளையில எவ்வளோ பேர்டு பாருங்களேன். பேர்ட்கள் மீட்டிங். எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குங்க. ட்ரெயின் கருப்பு பறக்கிறதுக்கு எவ்வளோ தயாராக நிற்கிது பாரு. பாரு, விங்ஸை வந்து காய வைக்கிறானுங்களா அவனுங்க? விங்ஸ் வெயிட்டாக இருந்தால் பறக்க முடியாது. ஓ, அதனால விரிச்சு காய வைக்கிறானுங்களா? That's why people are coming out. எப்படி பாருங்க, எப்படி அட்டென்ஷனாக பார்க்குறானுங்க. After that job to ஏய், எல்லாம் அட்ட டைம்ல எல்லாம் ஓடுறானுங்க பாரு. பக்கத்தில் வந்துட்டோம்ல. ஏய், என் ஃபோன் எங்க வச்ச? சரோ. உங்க ஃபோன் உள்ள இருக்கு, இருங்க வர. ஒரு ரெண்டு சின்ன குட்டி போல இருக்கு. பேரும் மாதிரியே கிடக்குறான் பாரு. ஆமாம், அசையாத இருக்கான். காய வச்சிட்டு இருக்கான். அவனும் பறக்கிறதுக்கு தயாராகிறான். என்னடா ஐயோ, ஆயா போயிட்டானா மறந்து போய். ஏய், கிளம்பிட்டான்ப்பா, வந்துட்டாங்கப்பா இவங்கன்ட்டு. லோட்டஸ் செடியா இருக்கு, சூப்பரா இருக்கு. வாவ். Suggest you make a mesh. Very hard metal. No, small, big mesh, no? Yes. Things will fall. You can here also mesh. என்னதுங்க மெஷினா? என்னது மெஷ்? கீழே விழுந்து. ஓ, அதுக்கு வலை போட சொல்றீங்க? சும்மா அவங்களுக்கு ஐடியா கொடுங்க. ஆமாம், கரெக்ட். கீழ்ப்பக்கம் தானே. இந்த பக்கம் ஒரு மெஷ் போட்டு வச்சுக்கேன். பொருள்லாம் பத்திரமா வச்சுக்கலாம். ஜாலியாக கம்ஃபர்டபுளாக போகலாம். நீ பயந்துகிட்டே எல்லாம் இருக்கிற தெரியாமல் ஒரு தட்டுச்சுன்னா கீழே விழுந்துடும். எஸ். யூ நோ தமிழ்? இங்கிலீஷ் பரவாயில்ல, இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சிருக்காரு. சந்திர போட்டு எவ்வளோ அழகாக ஓட்டிகிட்டு இருக்காரு பாருங்க. அவருக்கு நிகரா. உழைப்பாளி குடும்பத்தையே இழுக்கிறாருப்பா இவரு. எங்க 4 பேரையும் அவர் இழுத்துட்டு இருக்காரு. ஃபைபர் அண்டா குட்டி இது. ஃபைபர் இது பாருங்க, வெறும் ஓட்டையே தான் இருக்குது. அதுதான் மேல் குறையும் கிடையாது. அது மாதிரி கீழ் பக்கமும் ஃபுல்லாக ஓட்டை. அதனால ரொம்ப அலர்ட்டாக தான் உட்காந்துருக்கணும் இந்த போட்டில் உட்காரும் போது. இது போட்டில் உட்காருனா கஷ்டப்பட்டு உட்காருவாங்க, பயப்படுவாங்க நிறைய பேர். இதெல்லாம் ஜாலியாக உட்காடுறாங்களே, தேர் ஹாப்பி.
ஆனாலும் ரூட்டை வேறு இடத்துல அப்படியே கொண்டு போயிடும். இல்லை மச்சா, இது தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் இந்த ரூட்லாம். அப்படியே புளிய மரம் மாதிரி தெரியுது. இது பொறுக்கிலிக்கா மாதிரி இருக்குது பக்கத்துக்கு. பீக்காக்கு தானே கத்துது. சமு பேபி, சமு பேபியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாயிண்ட் வந்து வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். இதே மாதிரி போட்டில் கொண்டு ரைட்டு இருக்கும். ஆமாம், அங்கேயே ஏதாவது சின்ன சின்ன விவசாயம் பண்ணி அதை வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ சின்ன இடம் அந்த பக்கம் இருக்குது. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா டூரிசத்துக்கு, டூரிசம் அட்ராக்ஷன். ஒரு வில்லேஜ் பார்த்தா போல இருக்கிறாரா இல்லை அந்த பக்கம் போன போல ஆச்சு. ஒரு மார்க்கெட் இறக்குற இடமே இந்த பக்கம் வரல. ஆனால் அந்த பக்கம் இருக்குது, ஏதோ ஹோட்டல் மாதிரி இருக்குது. யாரோ ஒரு லேடிலாம் போயிட்டு இருக்காங்க. வீடா அது அந்த பக்கம் தேஜா இதுதான் போகிறாரா? இப்போ லாஸ்ட் வரைக்கும் முட்டி நிற்பாருன்னு நினைக்கிறேன். மேலையா நம்மளை கத்தி வரவே இருக்கிறது. வந்துட்டீங்களாடா? அவர்கிட்ட கொடுங்க துடுப்ப. நீங்கள் இறங்கி, நீங்கள் மெல்லமாக இறங்க. பார்த்து பார்த்து காலை வை. நம்ம காலை வைக்கிறது இம்பார்ட்டன்ட். ஒன்லி வாட்டர் பாட்டில் பச்சு வைச்சு. ஓகே, பார்த்து பார்த்து ஸ்லோவா ஸ்லோவா பார்த்து பார்த்து. ஆட்டம் கொடுக்குதா? பின்ன வெயிட் இல்லை, 90 kg ஆடாதா? பார்த்துமா இருங்க, அந்த பக்கம்னா நல்லா இருந்திருக்கோம். இது ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரி இருக்கே. கேர்ஃபுல். அப்போ எப்படி குடிச்சிக்கிது பாரு. குரங்குட்டி தானே? குரங்குட்டி. ஆமாம், இந்த பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்காரு. நீ அவருக்கு ஏதாவது இல்லை, அவர் வரமாட்டார், அவ்வளோதான். யூ கோவா? ஓகே, டேக் இட். அவர் 100 கேட்குறாரு. ஓ, மேலே ஏறுறதா? ஓ கரெக்ட். எலிஃபண்ட் வந்தால் மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க நாங்களே தானே? எங்கே எங்கே எந்த பக்கமா? அந்த லாஸ்ட்டா? சரி வாங்க. நீங்கள் தானே உங்கள் பேக்கில் போட்டீங்க, அதே மறந்துட்டு என் ஃபோனை எங்கே வச்ச? ட்ரீ ஹவுஸ் பார்த்து பாவடையை கொஞ்சம் இது பண்ணிக்க. ஆடுதா? ஆடுதடி ஆடுதடி. அதே போல தான் இறங்கணும், போன வழியே தான். பார்த்து இறங்கு. என்ன உன் பாவடை அவ்வளோ பறக்குது காற்றுல? காற்றடிக்குது, பொண்ணு காற்று வீசுது. இவருங்க கிராமத்து டைப்பில் இருக்குது பாருங்க. ஓ, கையை கழிக்கலாமா? சரி ஓகே. கிராமத்து டைப்பில் பாருங்கள். இந்த இது எலிஃபண்ட் வந்தால் தங்குறதுக்கு உள்ள இடம். இது மாதிரி குடிசை வச்சுருக்காங்க. தேங்காய் எப்படி உரிக்கிறாங்கடி? இங்கே போயிடாண்டி. என்ன மெத்தடில்? சூப்பராக இருக்குல்ல. எல்லாம் உரிச்சிட்டாங்களா? பாதி உரிச்சு போட்டிருக்காங்க. நான் வந்து உரிக்கிட்டேன். வேறு மாதிரி நல்லா இருக்குடி. செம்ம சார்பாக இருக்குடி. கத்தி கூட நல்லா இருக்குல்ல. இது மாதிரி நம்ம கூட இது மாதிரி செட் பண்ணிக்கலாம் பொழுது. சூப்பராக இருக்குடி இது மெத்தடு. ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஹாய் போனா, வெல்கம். லாங் லைஃப். ஓகே, சூப்பர். ஹாய் போவான். ஆய் பவான். ஹாய் போவான். ஏன்னா இது ஸ்ரீலங்கா எல்லாமே ஆய் பவான். எவ்வளோ கூலாக இருக்கு. சரி ஓகே. இது எப்படி எடுக்கிறாங்க பாரு. நாங்கள் நம்ம வீட்டில் கூட செட் பண்ணலாங்க எப்படி. சூப்பர். இது ஒன்றால் செய்ய முடியாது. ஏய், நல்லா ஈஸியாக இருக்காங்க. அந்த பக்கம் உள்ளது நல்லா ஆழமாக பதிச்சிருக்காங்கப்பா. நல்லா இருக்கு. ஓ, அது மேலே இதை கூட எடுத்துடலாம் போல இருக்கு, குடுமியை கூட. ஓ சூப்பர். வாட்டர் வாட்டர்.
தேங்க்யூ. இந்த கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்குது, பட் நாட் பேட், சூப்பராக இருக்குது. தேங்காவை இப்போ திருவி காமிக்க போகிறாங்க. இவங்க திருவள்ளுவர் எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் மேலே உட்காந்துக்கிறாங்க. தேவை அருவி நம்மளுக்கு மேலே உட்காந்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பாங்க. மேலே ட்ரை பண்ணுறியா? எப்படி இருக்கு பாருங்க கட்டை. ஓ கரெக்டா? நல்லா இருக்குமா? ஈஸியாக இருக்கா? இது பாருங்க அழகாக ஒரு கட்டை தான், 4 மணக்கட்டை மாதிரி இருக்குது பாருங்களேன். 4 மணக்கட்டை நம்ம ஸ்க்ரூ போட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? கொடு மம்மு தான், ஆனால் உனக்கு ரொம்ப மம்மு சாப்பிட்டா விற்கும். அது மாதிரி இடிக்கிறது குட்டிமா கல் உட்டுலேயே பண்ணிட்டாங்களா? எங்கள் ஊரில் கல்லில் இருக்கும்டா, உட்டுலேயே போட்டு நேச்சுரலாக எல்லாம் அப்புறம் நல்லா இருக்கு. இந்த பாரு இன்னைக்கு உப்பு ஜாடி கொட்டாங்குச்சிலையே, இங்கே பாருங்க கொட்டாங்குச்சிலையே, கொட்டாங்குச்சி மூடி, கொட்டாங்குச்சி இது தெரியும். அது மாதிரி கீழேயே வந்து பாருங்க ஸ்டாண்டே கொட்டாங்குச்சியில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இல்லை? நல்லா இருக்கு. நம்ம கல்லெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது இதில் சீரகம் கிடையாது, ராகி. இருங்க, அவங்க இன்னைக்கு ஏதோ காமிப்பாங்க, அதுக்கு தான் உட்காந்துருக்கோம். நெல் பழைய கால மரம் இதான் குத்துறோம். மண் பிளேட்டு. ஆமாடா, ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரே ஒரு பீஸ். சரி, டேடிக்கு ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்துக்கோங்க. சம்போ கோகோனட் சம்போ. இது பேர் பெல்லி ஃப்ளவர் இல்லையா? வெயிட் ஐ ஈட் திஸ். குடிங்க, டேஸ்ட் சொல்லுங்க. அது வச்சு கருப்பட்டி கேளியா? வெல்லம் நெல்லை உள்ளே போட்டிருக்காங்க, உள்ளே போட்டு இடிக்கிறாங்க. ஃபுல்லாகவே உட்டு தான், கீழே வெடிக்கிறது உட்டு, மேலே ஒலையும் உட்டு தான். இதுதான் அரிசி தான். எப்படி அந்த உமியெல்லாம் எடுக்கிறாங்கன்றது தான் பார்க்குறீங்க. நான் குத்த வரலையா? நான் அடிக்கிறேன் அடுத்தது. அது எங்கள் சித்தி போடுவாங்க நல்லா, ஆனால் நமக்கு அப்படி போட தெரியாது. அப்படி கரெக்டாக நடுவில் மட்டும் டார்கெட் பண்ணி குத்தணும். அப்போதான் செதறி நாவும் நடுவில் எல்லாமே உள்ளே போய் அது எல்லாமே ஓவராக குத்துனா அது வந்து அரிசியெல்லாம் வந்து நொய் அரிசியாக மாறிடும். உடஞ்சி போவோம் அரிசி. அப்படி குத்துவாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குத்தலாம். ரெண்டு உலகம் வச்சுக்கிறேன். ஆமா, ரெண்டு உலகம் வச்சிருக்கேன். ரெடியாண்டி இல்லை, அவ்வளோதான். இந்த பாரு, நம்ம மாவாக்கிட்டோம். ஓவரா அரிசி இப்போ முரத்தில் போட்டு ஜல்லிக்க போகிறேன். ஓவரா அரிசி மாவாக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இங்க உள்ள ரைஸ் எப்படி இருக்கு? அவுட் சைடில் போயிடணும், ஏன்னா வீடெல்லாம் குப்பையாயிடும், பறக்கும் டஸ்ட்டு. நெமி மட்டும் கரெக்டாக பறக்கும். அரிசி மட்டும் தனியாக வந்துருச்சு பாருங்க. ஒரு சில இதில் ஓடாதான் இருக்கு கொஞ்சம். ஆனால் சொன்னப்பல அரிசி உடஞ்சி போச்சு பார்த்தியா? உடஞ்சிருச்சு. நம்ம ரொம்ப குத்திட்டோம். நம்ம சின்ன வயசுல அந்த கட்டை சொப்பு சம்பளம் இருக்கும், அதில் இருக்கும். கரெக்டு. மாவா இருக்கு. 哦，一块的吗？
அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, குத்தி விட்டுட்டு பண்ணியிருக்கணும். இல்ல நீ நான் முன்னது பண்ணிட்டு இல்லல அதான் பார்த்து கையை எடுத்துட்டியா? கஷ்டப்படுது. கஷ்டப்படுதான். உருட்டிட்டா அதான் வருது. பேசிக் ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கேன். பாருங்க ஃபுல்லாக மாவாயிடுச்சு. இது பண்றது you will not use oil. 38 In food oil you will not use. தொப்பி எங்கடி? அந்த இடத்துல நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டான் பாருங்க. பக்கத்துல இருந்து ஒட்டி ஒட்டி படுத்துக்கிட்டு ஃப்ரெண்டாக இருக்கான். இங்கே பாருங்க, இந்த வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டாச்சு, இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ நமக்கு வந்து ஒரு ஆட்டோ வந்து வெயிட் பண்ணுறாங்க, அங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னாங்க. பார்க்கலாம். ஒத்தையடி பாதையில் இங்கே கிணறுலாம் ஓப்பனாகவே இருக்குது. ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர் ஆளுங்களும் இப்படி பண்ணியிருப்பாங்க, தெரியாது நமக்கு தான். பலா மரம், தென்னை மரம் சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாம். மரம்லாம் நிறையா இருந்தாலும் மெயின்டைன் பண்ணணும், சும்மா கிடையாது. பார்த்துக்கிட்டு எங்கே இருக்குன்னு தெரில, ஆட்டோ கண்ணுக்கே தெரில. வருங்க பலா மரம் எவ்வளோ பழுத்து பார்க்குறது, ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது என்னன்னு தெரியல, மரத்தில் பூ விட்டுருக்கு பெருசா. அதான் நானும் பார்க்குறேன், பூ விட்டுட்டு இருக்குது பாரு, பூ மாதிரி வருது பாரு மிடில். பழம் இருக்கு பாருங்க, அங்க பாருங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓ தேங்க்யூ ஸோ மச். சரி, பசங்க கூட எவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டு நமக்கு ஃப்ளவர்லாம் கொடுக்குதுங்க. டாட்டா பாய். ஓ குட்டி பே டாட்டா. தென்னை மரத்துக்கு மினி டிராக்டர் அது. மினி டிராக்டரில் கூட்டு போட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். அவரை ஓட்டிகிட்டு போக போகிறாரா? ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம். ஓ இந்த மோட்டர் அது தண்ணி மோட்டர் மாதிரி கூரை போட்டு கூலாக இருக்குது பார்த்தியா, வெயில் இல்லாத. நல்லா ஐடியா பண்ணி சொல்லியிருக்காங்க. 3 இது மோட்டார் போயிடுச்சு, மாட்டு வண்டி, படகு, டிராக்டரு. சாப்பாடு நீங்களே செஞ்சுக்கலான்றான், உழவு நடலான்றான், மரத்தில் ஊஞ்சல் ஆடலான்றான், ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஸ்விம்மிங் பண்ணலான்றான். ரோடுக்கு வந்தாச்சு. மளிகை கடை அது போட்டு நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. மத்தியானம் சாப்பாடு வேணும்ல. வந்துட்டோம். டிராக்டர், போட்டிங்க, மாட்டு வண்டி எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருக்குது. டிராக்டர், மினி டிராக்டர். பார்த்தாச்சு. இதுக்கு சஃபாரி டூர் முடிஞ்சது. தனியாக இருக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.